தொடர் மற்றும் பக்க இணைப்பில் விளக்குகளை இணைத்தல் பகுதி 1. கனெக்டிங் லேம்ப் குரூப்ஸ் இன் சீரிஸ் அண்ட் பேரலல் பார்ட் 1. மின்சாரம் சார்ந்த வேலைகளில் தொடர் இணைப்பு சீரிஸ் சர்க்கியூட் மற்றும் பக்க இணைப்பு பேரலல் சர்க்கியூட் முறைகளில் விளக்குகளை இணைப்பது மிகவும் முக்கியமானது. விளக்குகள் தொடர் இணைப்பு முறையில் இணைக்கப்படும் போது அவை ஒன்றன் பின் ஒன்றாக இணைக்கப்படுகின்றன. இதனால் அவை அனைத்தின் வழியாகவும் ஒரே அளவிலான மின்னோட்டம் பாய்கிறது. இதில் ஏதேனும் ஒரு விளக்கு பழுதடைந்தால் மற்ற அனைத்து விளக்குகளும் அணைந்துவிடும். இந்த வீடியோவில் தொடர் இணைப்பு முறையில் விளக்குகளை எவ்வாறு சரியாக இணைப்பது என்பதை நாம் கற்றுக்கொள்வோம். மின்சாரம் சார்ந்த வேலைகளை தொடங்குவதற்கு முன் பின்வரும் முக்கியமான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றவும். உங்கள் வேலையை தொடங்குவதற்கு முன் பாதுகாப்பு காலணிகளை சேஃப்டி ஷூஸ் அணியவும். வேலை செய்யும் போது சரியான கருவிகளை சரியான இடங்களில் பயன்படுத்தவும். மல்டிமீட்டரை கவனமாக கையாளவும். எந்த ஒரு கருவியையும் தொடுவதற்கு முன் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருப்பதை பவர் சப்ளை ஸ்விட்ச் ஆஃப் உறுதிப்படுத்திக் கொள்ளவும். வேலை செய்யும் இடத்தை உலர்ந்த மற்றும் ஒழுங்கான நிலையில் வைத்திருக்கவும். வெவ்வேறு வகையான விளக்குகளின் தொகுப்பை தொடர் இணைப்பு சுற்றில் இணைக்கும் போது சில துணை கருவிகளும் சாதனங்களும் தேவைப்படுகின்றன. காம்பினேஷன் பிளையர், வயர் ஸ்டிப்பர், நியான் டெஸ்டர், மல்டிமீட்டர், சிவப்பு மற்றும் கருப்பு நிற வயர்கள், ஆங்கிள் ஹோல்டர், 2 பின் டாப், வெவ்வேறு வாட்டேஜ் கொண்ட விளக்குகள். பணியை தொடங்குவதற்கான அடிப்படை தேவைகளை நாம் இப்போது புரிந்து கொண்ட நிலையில் விளக்குகளை தொடர் இணைப்பில் சீரிஸ் சர்க்கியூட் இணைக்கும் செயல்முறையை விரிவாக இப்போது பார்ப்போம். முதலில் சிவப்பு நிற வயரை வெட்டவும். வயர் ஸ்டிப்பர் கருவியை பயன்படுத்தி அதன் முனைகளில் உள்ள காப்பு உறையை இன்சுலேஷன் நீக்கவும். அதன் பிறகு நியான் டெஸ்டரை பயன்படுத்தி அந்த சிவப்பு நிற வயரை ஆங்கிள் ஹோல்டரின் ஒரு டெர்மினலுடன் இணைக்கவும். அதே ஆங்கிள் ஹோல்டரின் இரண்டாவது டெர்மினலுடன் மற்றொரு சிவப்பு நிற வயரை நியான் டெஸ்டர் உதவியுடன் இணைக்கவும். ஆங்கிள் ஹோல்டரில் இருந்து வரும் சிவப்பு நிற வயரை இரண்டாவது ஆங்கிள் ஹோல்டரின் ஒரு டெர்மினலுடன் நியான் டெஸ்டர் உதவியுடன் இணைக்கவும். அதேபோல் இரண்டாவது ஆங்கிள் ஹோல்டரின் இரண்டாவது டெர்மினலில் இருந்து ஒரு சிவப்பு நிற வயரை எடுத்து மூன்றாவது ஆங்கிள் ஹோல்டரின் ஒரு டெர்மினலுடன் இணைக்கவும். பின்னர் மூன்றாவது ஆங்கிள் ஹோல்டரின் இரண்டாவது டெர்மினலில் இருந்து தனியாக ஒரு சிவப்பு நிற வயரை இணைக்கவும். இப்போது நியான் டெஸ்டர் உதவியுடன் கருப்பு நிற வயரை முதல் ஆங்கிள் ஹோல்டரின் இரண்டாவது டெர்மினலுடன் இணைக்கவும். இறுதியாக நியான் டெஸ்டரை பயன்படுத்தி 2 பின் டாப்பின் முனைகளை அடையாளம் காணவும். அதன் பிறகு கருப்பு நிற வயரை 2 பின் டாப்பின் ஒரு டெர்மினலுடன் இணைக்கவும். பின்னர் சிவப்பு நிற 2 பின் டாப்பின் இரண்டாவது டெர்மினலுடன் இணைக்கவும். அதனைத் தொடர்ந்து நியான் டெஸ்டரை பயன்படுத்தி 2 பின் டாப்பின் முனைகளை சரியாக பொருத்தி அவற்றிலுள்ள ஸ்க்ரூக்களை இறுக்கமாக திருகவும். இப்போது 3 ஆங்கிள் ஹோல்டர்களிலும் 200 வாட் விளக்குகளை பொருத்தவும். 2 பின் டாப்பை 5 பின் சாக்கெட்டில் செருகவும். இதன் பிறகு மல்டிமீட்டரின் செலக்டர் ஸ்விட்சை ஏசி வோல்டேஜ் நிலைக்கு மாற்றவும். இப்போது மின் இணைப்பை ஆன் செய்து மல்டிமீட்டரின் 2 ப்ரோப்களையும் ஒரு ஆங்கிள் ஹோல்டரின் 2 முனைகளிலும் தனித்தனியாக தொடவும். மீட்டரின் டிஸ்ப்ளேவை கவனிக்கவும். அது தோராயமாக 78 வோல்ட்டை காட்டுகிறது. இப்போது சப்ளையை இயக்கி மல்டிமீட்டரின் ஒரு ப்ரோபை ஆங்கிள் ஹோல்டரின் முதல் டெர்மினலிலும் மற்றொன்றை மூன்றாவது ஆங்கிள் ஹோல்டரின் கடைசி டெர்மினலிலும் வைக்கவும். பிறகு டிஸ்ப்ளேயை கவனிக்கவும். அது தோராயமாக 244 வோல்ட்டை காட்டுகிறது. மல்டிமீட்டரின் செலக்டர் ஸ்விட்சில் ஏசி வோல்டேஜ் நிலையை தேர்ந்தெடுக்கவும். பிறகு மல்டிமீட்டரின் ஒரு முனையை மூன்றாவது ஆங்கிள் ஹோல்டரின் ஒரு டெர்மினலிலும் மற்றொரு முனையை அதன் இரண்டாவது டெர்மினலிலும் தொடவும். இப்போது டிஸ்ப்ளேயை கவனிக்கவும். இது தோராயமாக 82 வோல்ட்டுகளை காட்டுகிறது. இதேபோல் மல்டிமீட்டரின் 2 ப்ரோப்களையும் தனித்தனியாக இரண்டாவது ஆங்கிள் ஹோல்டரின் 2 டெர்மினல்களில் வைக்கவும். டிஸ்ப்ளேயை கவனிக்கவும். அது தோராயமாக 81 வோல்ட்டை காட்டுகிறது. மல்டிமீட்டரின் ஒரு ப்ரோபை முதல் ஆங்கிள் ஹோல்டரின் முதல் டெர்மினலிலும் மற்றொன்றை மூன்றாம் ஆங்கிள் ஹோல்டரின்
கடைசி டெர்மினலிலும் வைக்கவும். டிஸ்ப்ளேயை கவனிக்கவும். அது தோராயமாக 245 வோல்ட்டை காட்டுகிறது. இதற்கு பிறகு மல்டிமீட்டரின் 2 ப்ரோப்களையும் 5 பின் சாக்கெட்டின் 2 டெர்மினல்களிலும் தனித்தனியாக வைக்கவும். டிஸ்ப்ளேயை கவனிக்கவும். அது தோராயமாக 243 வோல்ட்டை காட்டுகிறது. இப்போது 100 வாட் விளக்குகளை 3 ஆங்கிள் ஹோல்டர்களிலும் பொருத்தவும். பிறகு 2 பின் கொண்ட பிளக்கை சாக்கெட்டில் செருகவும். இதற்கு பிறகு மல்டிமீட்டரின் 2 ப்ரோப்களையும் ஒவ்வொன்றாக 3 ஆங்கிள் ஹோல்டர்களின் டெர்மினல்களில் தனித்தனியாக வைக்கவும். டிஸ்ப்ளேயை கவனிக்கவும். மூன்றுமே தோராயமாக 83 வோல்ட்டை காட்டுகின்றன. இப்போது மல்டிமீட்டரின் ஒரு ப்ரோபை முதல் ஆங்கிள் ஹோல்டரின் முதல் டெர்மினலிலும் மற்றொரு ப்ரோபை 3வது ஆங்கிள் ஹோல்டரின் கடைசி டெர்மினலிலும் வைக்கவும். பிறகு டிஸ்ப்ளேயை கவனிக்கவும். அது தோராயமாக 248 வோல்ட்டை காட்டுகிறது. இப்போது ஒரு 200 வாட் விளக்கு, ஒரு 100 வாட் விளக்கு மற்றும் ஒரு 60 வாட் விளக்கு ஆகியவற்றை எடுத்து அவற்றை ஆங்கிள் ஹோல்டர்களில் பொருத்தவும். இப்போது சப்ளையை ஆன் செய்யவும். மல்டிமீட்டரின் 2 ப்ரோப்களையும் தனித்தனியாக 200 வாட் ஆங்கிள் ஹோல்டரின் 2 டெர்மினல்களில் வைக்கவும். இப்போது மல்டிமீட்டரின் 2 ப்ரோப்களையும் தனித்தனியாக 100 வாட் ஆங்கிள் ஹோல்டரின் 2 டெர்மினல்களில் வைக்கவும். இப்போது மல்டிமீட்டரின் 2 ப்ரோப்களையும் 100 வாட் ஆங்கிள் ஹோல்டரின் 2 முனையங்களிலும் தனித்தனியாக வையுங்கள். பிறகு டிஸ்ப்ளேயை கவனிக்கவும். இது தோராயமாக 62 வோல்ட்டுகளை காட்டுகிறது. இதற்கு பிறகு மல்டிமீட்டரின் 2 ப்ரோப்களையும் 60 வாட் ஆங்கிள் ஹோல்டரின் 2 டெர்மினல்களில் தனித்தனியாக வையுங்கள். பிறகு டிஸ்ப்ளேயை கவனிக்கவும். இது தோராயமாக 160 வோல்ட்டுகளை காட்டுகிறது. இறுதியாக மல்டிமீட்டரின் ஒரு முனையை முதல் ஆங்கிள் ஹோல்டரின் முதல் டெர்மினலிலும் மற்றொரு முனையை 3வது ஆங்கிள் ஹோல்டரின் கடைசி டெர்மினலிலும் வையுங்கள். பிறகு ஒரு சமயத்தில் டிஸ்ப்ளேயை கவனிக்கவும். இது தோராயமாக 247 வோல்ட்டுகளை காட்டுகிறது. ஒரு தொடர் மின்சுற்றில் 3 விளக்குகளில் ஒன்றை அகற்றினாலும் மற்ற 2 விளக்குகளும் எரிவதை நிறுத்திவிடும். தொடர் சுற்றில் விளக்குகளை இணைக்க கற்றுக்கொள்வது முக்கியமானது. ஏனெனில் அது மின்னோட்டம், மின்னழுத்த பரவல் மற்றும் சுற்றில் உள்ள ஒவ்வொரு பொருட்களின் விளைவு ஆகியவற்றை புரிந்து கொள்ள நமக்கு உதவுகிறது. இந்த வீடியோவின் பகுதி 2இல் இணை சுற்றில் விளக்குகளை இணைக்கும் செயல்முறையை காண்போம். இப்போது தொடர் மின்சுற்றில் விளக்குகளை சரியாக இணைக்கும் செயல்முறையின் முக்கிய படிகளை சரிபார்ப்போம். சுருக்கம்: இந்த வீடியோவில் விளக்குகளை தொடர் சுற்றில் இணைக்கும் செயல்முறையை பற்றி நாம் கற்றுக்கொண்டோம். தொடர் இணைப்பில் அனைத்து விளக்குகளும் ஒன்றன் பின் ஒன்றாக இணைக்கப்படும் போது ஒவ்வொரு விளக்கிலும் மின்னோட்டம் ஒரே மாதிரியாகவும் ஆனால் மின் அழுத்த பரவல் மாறியும் இருப்பதை கவனித்தோம். இப்போது உங்களுக்கான ஒரு செயல்முறை பயிற்சி. உங்கள் வீட்டில் விளக்குகள் அல்லது பிற பாகங்கள் தொடர்ந்து இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ள சாதனங்களை கண்டறிந்து அவற்றில் ஒரு பாகம் செயல்படுவதை நிறுத்தினால் அது மற்றவற்றில் என்ன விளைவை ஏற்படுத்துகிறது என்பதை கவனியுங்கள்.